இன்றைய தியானத்திற்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு பலவீனத்தில் பலன். தலைப்புக்கான வேத வசனம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு அமெரிக்க விஞ்ஞானி. இவரின் தனிப்பட்ட அறிவுத்திறனால் 109 கண்டுபிடிப்புகளை செய்து மனித இனத்திற்கு பெருந்தொண்டாற்றினார். பிறந்தது முதல் அவருக்கு காது கேட்காது. அதை நினைத்து வருந்தாமல் பெருந்தன்மையுடன் செயலாற்றி சாதனை படைத்த இவர் 1847 பிறந்தவர். 1931 தன்னுடைய 84வது வயதில் இறந்தார். முயற்சிகள் வெறுமையை துரத்தட்டும். நம்முடைய தேவன் சாதாரணமானவர்களை எடுத்து அசாதாரணமானவர்களை நடப்பிக்கிறவர். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் கிறிஸ்துவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிற்கு சமீபமாய் சென்றபோது ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே பேசின ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றும் உயிர்த்தெழுந்த இயேசு நானே என்றும் அவனுக்கு தரிசனமானார். சவுல் என்ற பவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பை மேன்மையாய் செய்தான். புதிய ஏற்பாட்டில் 14 புத்தகங்களை எழுதினார். கமாலியேலின் பாதத்தண்டை படித்த பெருமையோடு இராமல் அதிகமாய் அடிபட்டவர், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவர், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவர், ஒன்றுக்கும் 40 அடி 5 தரம் அடிபட்டவர், 1 தரம் கல்லெறியப்பட்டார், 3 தரம் கப்பல் தேசத்திற்கு இருந்தார், கடலிலே ஒரு ராப் முழுவதும் போக்கினார், அநேக தரம் பயணப்பட்டார், ஆறுகளில் வந்த மோசங்களிலும் கல்களால் வந்த மோசங்களிலும் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தினால் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வந்த மோசங்களிலும் அநேக முறை கண் இருந்தார். பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணியிலும் இருந்தார். 2 கொரிந்தியர் 11:21-27 வரை பவுலின் பாடுகளை எழுதப்பட்டுள்ளது. தன்னை உயர்த்தாதபடி ஒரு முள் அவன் சரீரத்தில் இருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்ததில் பவுலின் பார்வை பாதிக்கப்பட்டது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். எனினும் என் கிருபை உனக்கு போதும் என்ற வாக்குத்தத்தத்தின் கடைசி வரை சாட்சியாய் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலவீனப்பட்டு போகையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து தாங்குகிறார். ஜெபம் செய்வோமாக. அன்பின் பிதாவே, சிலுவையை சந்தோஷமாய் சகிக்க பலன் தாரும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஆமேன்.